திராவிடர் திமுக ஆட்சியிலையும் இந்த தாவேக ஆட்சி இவங்களும் அதே தான் கொள்கையை பின்பற்றுறாங்க. அது இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்ட்டு. இப்போ நம்மளுடைய இந்தியாவிலே எடுத்துக்கிட்டால் எவ்வளோ மொழிகள் இருக்குது. ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு மொழி. தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி என்னென்னவோ மொழிகள்லாம் இருக்குது. எவ்வளோ மொழிகள் இருக்குது. அதில் வந்து ஏறக்குறைய 45% வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க. நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5% தான். தமிழ் 5%, மலையாளம் 3%, கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் 5% இது மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆங்கிலம் வந்து நல்லா அதாவது தெரிஞ்சுக்கிறவங்க பேசுனா புரிஞ்சுக்கிறவங்க வந்து ஒரு 15% இருக்காங்க. ஆனால் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறவங்க வந்து 0.02% அவ்வளோதான் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம தமிழ் நம்ம தாய்மொழி, ரெண்டாவதாக ஆங்கிலமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தமிழும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்தியா அளவில் இப்போ வந்து டெல்லி போகிறோம். டெல்லியிலலாம் வந்து 90% 95% வந்து யாருக்குமே வந்து இங்கிலீஷ்லாம் அவ்வளோ தெரியாது. கண்டிப்பாக இங்கே இருக்கிற வாழற மக்களுக்கெல்லாம் ஹிந்தி தான் ஃபுல்லாக தெரியும். பாராளுமன்றத்தில் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஏன் நம்ம வந்து ஹிந்தியை தெரிஞ்சிக்கக்கூடாது? 45 இந்தியா ஃபுல்லாக நம்ம போகிறோம் வரோம். இந்தியாவில் எங்கே வேணாலும் நம்ம பாஸ்போர்ட் விசா இல்லாமல் போகலாம் வரலாம். நம்ம நாட்டுக்குள்ளே வந்து டெல்லி தலைநகரம், அங்கே போகிறதுக்கு வந்து ஹிந்திலாம் தெரிஞ்சாதான். இப்போ வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போகிறோன்னா ஹிந்தி ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சதான் எல்லார்கிட்டையும் நல்லா பேச முடியும். இவ்வளவு தேவைகள், இவ்வளவு அவசியங்கள் இருக்கும் பொழுது ஹிந்தி ஏன் கற்றுக்கூடாதுன்னு ஏன் அவங்க வந்து ஒரு புடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்கன்னு தெரியலை. ஏன் இப்போ வந்து இன்னும் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். ஒரு லேடி, கிராமத்து கிழவி, அது வந்து 5 மொழி பேசுது. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் எல்லா மொழியும் பேசுது. அதுக்கு என்ன மூளை ஒரு பக்கம் என்ன வீங்கி போச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப அதிகமாக படிச்சுட்டாங்கன்னா மூளை வீங்கிடுமா, இல்லை தலை வீங்கிடுமா, இல்லை ஏதாவது கஷ்டமா இருக்குமா உடம்புக்கு? ஏன் இந்த அரசியல்வாதிகள், இந்த திமுகவினர், தாவேகாவினர் இதை பிடிச்சி தொங்குறாங்கன்னு தெரியல. ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனால் அவங்க விஐபிஸ் அரசியல்வாதிகள் அவங்களுடைய குழந்தைகள்லாம் ஹிந்தி படிக்கலாம். சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்துட்டு இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி அது மாதிரி படிக்கலாம். ஆனால் வந்து அரசு கல்விக்கூடங்களில் மட்டும் ஹிந்தி இருக்கக்கூடாது. இருமொழி கொள்கை. அது என்ன இருமொழி கொள்கையோ